மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குற வீடியோ என்ன கேட்டீங்கன்னாக்க, எங்கள் மாடி தோட்டத்தை ஹார்வெஸ்ட் பண்ண ஒரு 28 வகையான ஐட்டம்ஸ் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, வாங்க என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நண்பர்களே. நான் மாடியிலேருந்தே ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே நான் ஷூட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவை. பட் பயங்கரமான வெயில் நண்பர்களே, அக்னி நட்சத்திரமாக இருக்குங்களா, அதனால் ஹாட், வெரி ஹாட்டு. மொபைல்லாம் ஷூட் பண்ண முடியாது, எல்லாத்தையுமே பறிச்சு வந்து இங்கே வச்சிருக்கேன் நண்பர்களே. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ் பற்றி சொல்கிறேன் நண்பர்களே. பாருங்க, இதில் ஒரு 28 ஐட்டம் இருக்குது நண்பர்களே. இதில் 28ல் 23 வந்து மாடி தோட்டம், ஒரு 5 ஐட்டம் வந்து அஞ்சு ஐட்டம் கிரவுண்ட் ஃப்ளோரு, ஆமாம் கிரவுண்ட் கார்டன் வச்சுக்கோங்களேன். ஆமாம் நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ரோசஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரெட் ரோசஸ் நண்பர்களே. இந்த பாருங்களேன், ரெட் ரோசஸ் நண்பர்களே. அப்புறம் பிங்க் ரோஸு இருக்காங்க, எல்லோ ரோஸு மொட்டு தான் இருக்குது, இந்த ஃப்ளவர் வரல. அதுக்கடுத்த நண்பர்களே, இந்த பாருங்க ஊசி மல்லி நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஊசி மல்லி நண்பர்களே நல்லா மலர்ந்துருச்சு. நாங்கள் ஒரு 4 நாள் இவர் இந்த அவுட் ஆஃப் சீசன் எல்லா மலர்களும் அப்படியே உதிர்ந்துருந்துச்சு நண்பர்களே. ஆனால் எனக்கு சந்தோஷம், நான் பறிக்க போகும்போது தேனீக்களும் தேன் பறிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேனீக்களுக்கு நம்ம பூக்கள் உணவாக இருக்கு கொடுக்குதே அப்படின்றதுல. ஆமாம் நண்பர்களே. இதுக்கப்புறமேலே இந்த வர குண்டு மல்லி நண்பர்களே. இந்த வர குண்டு மல்லி, ஊசி மல்லிக்கு அடுத்து குண்டு மல்லி நண்பர்களே. இது வந்து குண்டு மல்லி, மது மல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து நண்பர்களே ஜாதிப்பூ நண்பர்களே. இதாக இருக்கு பாருங்களேன், ஜாதிப்பூ. இது வந்து முல்லைப்பூ நண்பர்களே. ஆமாம், இப்போ வந்து பூக்களாக முதல்ல பார்த்துருவோம், அப்புறமே வெஜிடபிள்ஸ் பாருங்கள். 28 ஐட்டம் சொன்னேன் இல்லையா, பூக்களே நிறையா இருக்குது. இது வந்து நண்பர்களே எங்கே பாருங்கள், ரெட் கலரு செம்பருத்தி நண்பர்களே. ரெட் கலர் இருக்குங்க பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பிங்க் கலர் செம்பருத்தி நண்பர்களே பாருங்க. இன்னும் எல்லோ கலர் இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, எல்லோ கலரு செம்பருத்தியில் பூக்கள் இல்லை, மொட்டா இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் நண்பர்களே ரேரஸ்ட் ஐட்டம்ஸ் நண்பர்களே பாருங்களேன், கனகாம்பரம் நண்பர்களே. ஆமாம், இது மாடி தோட்டம், எல்லாமே மாடி தோட்டம் கண்டெய்னர்ஸ் தான். 3rd ஃப்ளோரில் அதுவும், அதை பற்றி நான் அப்புறமே சொல்லலாம்னு இருக்கேன் நண்பர்களே. இந்த மாதிரி இது வந்து கொண்டைப்பூ நண்பர்களே, மாலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க பார்த்தீங்களா, கொண்டைப்பூ. இது வந்து பிப்ரவரி பூ நண்பர்களே, பிறர் பூ. ஆமாம் நண்பர்களே, பூக்களை பொறுத்தளவுக்கு அநேகமாக எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு 6-8 வகையான பூக்கள் இதற்கு இது பூரா பூக்கள் தான். ஆமாம் நண்பர்களே. அப்புறமேலு அதுக்கடுத்து வரனே விநாயகருக்கு வந்த அருகம்புல் நண்பர்களே. இதுவும் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, நான் வச்சுருக்கேன் அருகம்புல். இது வெத்தலை நண்பர்களே, மாடி தோட்டத்தில் நண்பர்களே இருக்குது. மாடி தோட்டத்தில் இருக்குது, கிரவுண்ட்லேயும் இருக்குது. இது மாடி தோட்டத்தில் நான் பறித்து வந்திருக்கேன். இது வந்து பெருமாளுக்கு வந்த துளசி நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, பெருமாள் வந்து துளசி அந்த கீழே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது நண்பர்களே. வெயில், சரியான வெயில், முடிஞ்ச வரைக்கும் பறிச்சுட்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்க. ஆமாம் நண்பர்களே. இப்போ நம்ம எனக்கு எதிர்பார்க்கலாம்னா பழங்களை போகணும் நண்பர்களே. இந்த பாருங்களேன், இதுவும் மாடி தோட்டத்தில் பறிச்சு இந்த அனார் நண்பர்களே, மாதுளை பறிச்சது. அப்புறம் நண்பர்களே இந்த இருக்குது பார்த்தீங்களா, லெமன், இதுவும் மாடி தோட்டத்தில் நண்பர்களே. அப்புறம் அதுக்கடுத்து அப்புறம் என்ன சொல்ல, மாடி தோட்டத்தை பறிச்சு மட்டும் ஃபஸ்ட்டு வரேன் நான். இந்த பாருங்க தக்காளி, இந்த பாருங்களா, இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் இதில் மேக்ஸிமம் இதில் தான் நண்பர்களே. இங்கே மாடி தோட்டத்துக்கு நண்பர்களே எல்லாமே 100% ஆர்கானிக் தான். ஒரு பர்சன்ட் கூட இந்த கெமிக்கல் கிடையாது நண்பர்களே. தக்காளி, ஆமாம் நண்பர்களே, தக்காளி, பச்சை மிளகா நண்பர்களே. இது மாடி தோட்டம் தான் நண்பர்களே. இந்த பாருங்களேன் வெண்டிக்காய், இது மாடி தோட்டம் தான். இந்த வெண்டிக்காய் பொரியல், மத்திய சாப்பாடை பற்றி நான் அப்புறம் வரேன். இப்போ அப்புறம் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம் நண்பர்களே. அப்புறம் மேலே பழங்களில் பார்த்தோம்னா இதாக நண்பர் பப்பாளி நண்பர்களே, கிரவுண்ட் கார்டன் நண்பர்களே, பப்பாளி கிரவுண்ட் கார்டனு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க தென்னை நண்பர்களே, தேங்காய். இந்த தேங்காய் சாம்பிளுக்கு மட்டும் 2 வச்சுருக்கேன். இதுவும் கிரவுண்ட் கார்டன் தான் நண்பர்களே. ஆமாம், இந்த கிரவுண்ட் கார்டனில் அதுக்கடுத்து அப்புறம் என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த கருவேப்பிலை நண்பர்களே. இந்த ஒரு காயோடு இருக்குது. இந்த ஒரு இந்த காயை காட்டுறேனே, காயோடு இருக்கு நண்பர்களே. ஆமாம், இந்த காய் கீரை வந்துருக்கு நண்பர்களே. இந்த பாருங்களேன், காயோடு இருக்குது. ஆமாம், இது கிரவுண்ட் கார்டன் நண்பர்களே. அப்புறம் நண்பர்களே இந்த கீரை பூ எல்லாமே மாடி தோட்டம் நண்பர்களே. 5 வகையான கீரை இருக்குது நண்பர்களே. இதில் என்ன கீரைன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, அருமையான ஒரு ஐட்டம் நண்பர்களே. மிளகு தக்காளி கீரை, ஹைலி, அதாவது அந்த மெடிசனல் வேல்யூ உள்ள ஒரு மிளகு தக்காளி கீரை நண்பர்களே. ஒன்று மாடி தோட்டம் தான் நண்பர்களே, இது மாடி தோட்டம் தான். அடுத்தாப்புல பருப்பு கீரை நண்பர்களே, இது மாடி தோட்டம் தான் நண்பர்களே. ஆமாம். அப்புறம் தண்டுக்கீரை,
இந்த நண்பர்களே தண்டுக்கீரை ஆமாம் நண்பர்களே. அந்த இதை அதுக்கு அடுத்தாப்புல ரேர் அண்ட் ரேரஸ்ட் ஆகிட்ட நண்பர்களே பசலைக்கீரை நண்பர்களே. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்க்குறதே ரொம்ப சிரமம் நண்பர்களே. கலரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆமாம் நண்பர்களே. அப்புறமேலு ஹைலி பியூட்டிஃபுல் அண்டு வெரி நைஸ் ஆகிட்டு நண்பர்களே முருங்கைக்கீரை நண்பர்களே. இது கிரவுண்ட் கார்டன் நண்பர்களே. முருங்கை மரம் அப்படி மேலேருந்தே பறிச்சேன் நான். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் தேங்காய் சொல்லிட்டு நண்பர்களே. இந்த இருக்கு பார்த்தீங்களா மிதி பார்க்க நண்பர்களே. சூப்பராக மிதி பார்க்க பாதி பழுத்து இருந்துச்சு, காய் கொஞ்சம் இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. இப்போ வந்து இப்போ இதாக இருக்குங்களா சாப்பாடு இன்றைக்கி ரைஸ் லஞ்ச் நண்பர்களே. இந்த ரைஸ் ஒன்று எங்கள் இல்லை நண்பர்களே. அப்புறம் இந்த பால் இருக்குங்களா தயிர் இதுவும் இல்லை நண்பர்களே. கேட்டது ரெண்டு தவிர வச்சு எல்லாமே எங்கள் ஐட்டம் தான் நண்பர்களே. சாம்பாரில் போட்டிருக்க அந்த காயெல்லாம் எங்கள் இதுதான் நண்பர்களே. வெண்டிக்காய் இதை முள்ளங்கி சொல்ல வரேன்ட்டேனே. இந்த வருங்க முள்ளங்கி இது மாடித்தோடு தான் நண்பர்களே. முள்ளங்கி தான் மாடித்தோடு தான் நண்பர்களே. இந்த ஐட்டம் பூராமே மேக்ஸிமம் மாடித்தோட்டம் தான் நண்பர்களே. மேக்ஸிமம் மாடித்தோட்டம். ஒரு மூணு ஐட்டம் தான். தட் இஸ் பப்பாளி, தேங்காய், முருங்கை அண்டு திஸ் கருவேப்பிலை. இதுதான் நண்பர் கிரவுண்ட் கார்டன். மிச்சு எல்லாமே மாடித்தோட்டம் தான் நண்பர்களே. வெத்தலையிலேருந்து எல்லாமே மாடித்தோட்டம் தான் நண்பர்களே. கொண்டப்பவும் மாடித்தோட்டம் தான். ஓகே நண்பர். தக்காளி கூட மாடித்தோட்டம் தான். ஓகே நண்பர்களே. இருக்கிறதுல இந்த ரைஸ் இல்லை நண்பர்களே, பால் இல்லை. ஒரு ஐடியா இருக்கு நண்பர்களே மனசில். நான் ஒரு மனசில் ஒன்று நினச்சோம்னாக்க நடக்கும் சொல்லிட்டு அப்படி ஐயா சொல்கிறாரு, சாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, புத்தர் சொல்கிறார், என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் சொல்லிட்டு ஒரு ஏக்கரா ஆஃப் ஏக்கரா லேண்டு வாங்கி அது நெல் ஆர்கானிக் நெல் பயிரிடணும். நாட்டு பசுமாடுகளை வாங்கி பாலுக்கு நமக்கு வேண்டிய தேவைக்கான பாலை நம்ம அதில் எடுத்துக்கணும். என்னுடைய ஒரு மைண்டில் ஒரு மைண்ட் செட் நண்பர்களே. அதை கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் அதை நான் அதை நான் நிறைவேற்றுவேன். ஆமாம் நண்பர்களே. இதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. அதோடு மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஐட்டம் இதில் எவ்வளோ லேனில் நீங்கள் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, ஒன்று கிரவுண்ட் நண்பர்களே 5.5 சென்ட் நண்பர் 2400 கிலோ சதுர அடிச்சா நண்பர்களே. அதில் தான் இவ்வளவும் 3வது மாடியில் பூரா பிளான்டேஷன் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். 3rd ஃப்ளோர். ஆமாம் நண்பர்களே. அதுதான் இதில் உள்ள ஒரு ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் கூட சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு பொறுத்தவரை அச்சீவ்மெண்ட் தான் வச்சுங்களேன். மனம் இருந்தால் மார்க்க உண்டு நண்பர்களே. நம்ம மனசில் நினைச்சோமா நிச்சயமாக நடக்கும் நண்பர்களே. அதை இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதுக்காக தான் இந்த அளவுக்கு வீடு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இதை பூரா பறித்து உங்கள்கிட்ட காட்டி உங்களுக்கு இந்த எண்ணத்தை உருவாக்கணும் மைண்டில் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நண்பர்களே. அதோட மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மனசுக்கு நிம்மதி மன நிறைவு தருது நண்பர்களே. இந்த போல் பூக்களை பறித்து அந்த கடவுளுக்கு படைக்கிறது, ஆர்கானிக் காய்கறிகள் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம சமைச்சு சாப்பிட்றது. இது அப்புறம் 3rd பாயிண்ட் வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நண்பர்களே. இது எல்லாமே நமக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குது நண்பர்களே. அவன் மன நிறைவை கொடுக்குறது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுக்குறது, தண்ணி கொடுக்குறது, ஒவ்வொன்றையும் இப்படி பார்த்து அப்படியே வளர்க்காம பார்த்தீங்களா. அதில் ஒரு மன நிறைவு வந்து தெர் இஸ் நோ சப் ஃபார் தட் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ் a lot.